ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவசனம் 29. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தொன்றல்களுமாய் இருக்கிறீர்கள், வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை முன்குறித்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை ஆபிரகாமின் வழித்தோன்றலாய் தேர்ந்தெடுத்து அவருக்கு வழங்கிய ஆசீர்வாதங்களை நமக்கும் நம் வழித்தோன்றல்களுக்கும் தருகிறார். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தகப்பனாயும் அவர் உள்ளார். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் அவர் மனைவி சாராளின் கர்ப்பம் செத்ததுமாயும் காணப்பட்ட போதிலும் வியக்கத்தக்கதாய் சூழ்நிலையையே கடவுள் மாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகத்துவத்தை அவர் செய்தார். இயேசு கிறிஸ்து 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் எடுத்து தம் விண்ணக தந்தையிடம் ஜெபித்தபோது அதை நிறைவாக்கி மீதமும் எடுக்கச் செய்தார். நாமும் நம் வாழ்க்கையில் குறைவுகளை நம் தந்தையாம் கடவுளிடம் ஒப்படைத்து ஜெபிக்கும்போது குறைவை நிறைவாக்கி மீதமும் எடுக்கச் செய்கிற தகப்பனாய் அவர் உள்ளார். நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை இருளாய் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் ஆபிரகாமின் தேவன் ஒளியாய் விளக்கேற்றி நம் வாழ்வை நிறைவானதும் அழகானதுமாய் மாற்றுவார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல நம் வாழ்வையும் அவர் துளிக்கச் செய்வார். நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிடுவார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பாய் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் நம் வாழ்வை அலங்கரிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உமது பிள்ளைகளாக முத்திரையிட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை போல விசுவாசத்தை காத்து உமது உறவில் இன்னும் அதிகமாய் வளரவும் நீர் பரிசுத்தர், அதுபோல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.